வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 19. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடைசி டைப் ஆஃப் ஜாயின் விச் இஸ் ரைட் ஆன்டை ஜாயின். மர்ஜிங் குவெரிஸ் பண்ணும்போது ரைட் ஆன்டை ஜாயின் அப்படின்றது நம்ம எப்போ சூஸ் பண்ணணும், அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இந்த கடைசி டைப் ஆஃப் ஜாயின் ரைட் ஆன்டை ஜாயின் அப்படின்றத எப்போ யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணால் நம்ம பார்க்க போகிற ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குன்றத பார்க்க போகிறோம். நம்ம ரைட் அவுட்டர் பண்ணும்போது என்ன பார்த்தோம், ரைட் சைட் டேபிளில் இருக்கிற மேட்ச்டு ரெக்கார்ட்ஸும் வந்தது, அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸும் வந்தது. பட் எனக்கு ரைட் சைட் டேபிளில் இருக்கிற அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸை மட்டும் தனியாக ஒரு ரிப்போர்ட்டாக வேணும் அப்படின்னா அப்போ தான் நான் சூஸ் பண்ண வேண்டிய ஜாயின் டைப்பு ரைட் ஆன்டை. அப்படின்னா ரைட் சைட் டேபிளில் மட்டும் இருக்குது, பட் லெஃப்ட் சைட் டேபிளில் கிடையாது. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். இப்போ பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணி டேட்டாவை லோட் பண்ணலாம். ஸோ டேட்டா டேப்பில் கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா குரூப்பில் கெட் டேட்டா லான்ச் பவர் குவெரி எடிட்டர். ஸோ பவர் குவெரி எடிட்டரில் நியூ குவெரி குரூப்பில் நியூ சோர்ஸ் ஃபைல் எக்ஸல் ஒர்க் புக் நான் சூஸ் பண்ண போகிற ஃபைல் இது தான் இம்போர்ட் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே டேட்டா செட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் த அண்டர்ஸ்டாண்டிங் கோஸ் ஈஸியர். ரெண்டு டேபிளையுமே உள்ளே நம்ம லோட் பண்ணிடுறோம். ஓகேன்னு கொடுத்துட்றோம். ரெண்டுமே சிம்பிள் டேபிள்ன்றதால பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவும் தேவைப்படல. டைரெக்டாக லோட் ஆகிறத அப்படியே எடுத்துக்க போகிறோம். ப்ரொமோட் ஹெட்டர் சேஞ்ச் டைப்ஸ் எல்லாமே அக்ரி பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம சிச்சுவேஷனை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டைம். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, ப்ரொடக்ஷன் ரெக்குவயர்மெண்ட்டில் மெட்டீரியல் ஐடிஸ்க்கெலாம் பிளான் பண்ணியிருக்காங்க எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு. எனக்கு என்ன எடுக்கணும்னா, எந்த மெட்டீரியல் ஐடிக்கெல்லாம் காஸ்ட்டே இல்லாமல் பிளானிங் நடந்திருக்கு அப்படின்ற அந்த மெட்டீரியல் ஐடிஸ் மட்டும் தனியாக ஒரு ரிப்போர்ட்டாக வேணும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பிளானிங்கில் இருக்குது பட் அதுக்கான காஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த மெட்டீரியல் ஐடிஸ் இந்த மெட்டீரியல் காஸ்ட் டேபிளில் இல்லை, ஆனால் ப்ரொடக்ஷன் ரிக்குவயர்மெண்ட்டில் மட்டும் இருக்குது. விச் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த செகண்ட் டேபிள் பட் நாட் இன் த ஃபஸ்ட் டேபிள். பிளானிங் நடந்திருக்கு பட் அதுக்கான காஸ்ட் இல்லை, அதை மட்டும் தனியாக ஒரு ரிப்போர்ட்டாக கொண்டு வர போகிறோம். ஸோ செகண்ட் டேபிளில் இல்லாத மேட்சிங் இல்லாத மட்டும் தனியாக ஒரு ரிப்போர்ட்டாக கொண்டு வர போகிறோம். ஸோ ஹோம் டேப்பில் கம்பைன் குரூப்பில் மர்ஜ் குவெரிஸ் ஆஸ் நியூ. ஸோ டாப் டேபிள் நம்மளோட கேஸில் மெட்டீரியல் காஸ்ட் தான் இருக்க போகுது. பாட்டம் டேபிள் ப்ரொடக்ஷன் ரிக்குவயர்மெண்ட்டு, காமன் காலம் மெட்டீரியல் ஐடி. பட் நம்ம சூஸ் பண்ண போகிற ஜாயிண்ட் டைப்பு ரைட் ஆன்டை, ரோஸ் ஒன்லி இன் செகண்ட். ஸோ செகண்ட் டேபிளில் மட்டும் இருக்குது அந்த மெட்டீரியல் ஐடி, பட் ஃபஸ்ட் டேபிளில் அது கிடையாது. அந்த மாதிரி மெட்டீரியல் ஐடிஸை மட்டும் நம்ம கொண்டு வர சொல்கிறோம். ஓகேன்னு கொடுக்குறோம். இருக்கிற குவெரிஸை தவிர ஒரு எக்ஸ்ட்ரா குவெரி க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் ஐடி மட்டும்தான் நமக்கு வேணும், ஆர்டர் ஐடி தேவையில்லை, மற்ற 3 காலம் நமக்கு வேணும். ஓகேன்னு கொடுத்துட்றோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த மெட்டீரியல் ஐடிஸ் தான் பிளானிங்கில் இருந்திருக்கு. இவ்வளோ குவான்டிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, இதுதான் அதோட மாடல்ஸ். பட் அதுக்கான காஸ்ட்டு நம்மக்கிட்ட இல்லை. காஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எங்கே இருந்திருக்கணும், மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஐடிஸ்லாம் செகண்ட் டேபிளில் மட்டும் இருக்குது, ஃபஸ்ட் டேபிளில் இல்லை. ஸோ அதை தான் பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எந்த ஜாயிண்ட் டைப் மூலியமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ரைட் ஆன்டை. ஸோ இதுதான் லாஸ்ட் டைப் ஆஃப் ஜாயின். எப்பெல்லாம் செகண்ட் டேபிளில் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸை மட்டும் தனி ரிப்போர்ட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் போக வேண்டிய ஜாயிண்ட் டைப் ரைட் ஆன்டை. ஸோ இதோட மர்ஜிங்கோட கான்செப்டும் நமக்கு முடியுது. எல்லா டைப் ஆஃப் ஜாயின்ஸையும் பார்த்துருக்கோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.